ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பற்றின வீடியோ, அதாவது இந்த கேமை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்திருக்கேன். பட் அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட தெரியாது எனக்கு. சொல்லப்போனால் அந்த கேமு அதனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். இந்த கேமோட வந்து பார்த்திங்கன்னா என் ப்ளஸ் நைட் மேடு அப்படின்ற ஒரு கேம் தான். வேறு லெவலில் இருக்கும். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா விளாடும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரில. சரி, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது தெரியாத மாதிரி அப்படியே வந்து ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு அந்த வீடியோ வந்து கட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதோட அப்டேட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து வரும். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஹவுஸ் வந்து இருக்கும். அந்த ஹவுஸ் வரையும் நம்ம வந்து போக போகிறோம். எஸ், நம்ம சேனலை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, இப்போவே வந்து கிருட்டுன்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஹாலில் போட்டு வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஆர் லைக் ரெண்டுமே பண்ணிடுங்க. ஏன் ப்ரோ அதாவது ஸ்க்ரீன் வந்து இப்படி பிளர்ராக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து செட்டிங்ஸ் கோளாறு கிடையாது, அது வந்து என் எடிட்டிங் கோளாறு, மன்னிச்சிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம் வாங்க. எதுவும் இல்லை. ஓகே, இந்த ட்ராவா ஆமாம், எனக்கு முக்கால்வாசி தெரியும். ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயே இல்லைன்னு நம்ம வந்து கவலைப்பட்டோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயை வர வைக்க முடியும். அதை போன தடவை வந்திருக்கும். ஐயோ, வர வச்சோமா இல்லையா தெரில சரியா. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இல்லைனா ஷார்ட்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா நாங்களும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா. டெய்லி நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் அப்படியே ஹோம்ஒர்க்லாம் முடிப்பேன். நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ட்ராவல் ஏதாவது இருக்கா? இந்த நாய் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. சைடில் வந்து எட்டு பார்த்துச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஓகே, இந்த ட்ராவல் எடுப்போம். ஏதாவது இருக்கா? ஓகே, இந்த ஸ்க்ரூ. ஓகே, இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த நம்ம இங்கே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு காமிக்குதா. இப்போ அங்கே போகணும். இது வந்து நான் வந்து என்ன பண்ணுறது காமிச்சிருந்துருப்பேன். அப்படியே அந்த இடத்துல போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ஃபியூஸ்டிங், அதாவது ஒரு கன்று மாதிரி இருக்கும். இந்த கன் நம்ம ரெடி பண்ணணும், ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா மெயின் மேட்ரு. ஓகே, இந்த டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ராவலாம் திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்துட்டு இதுக்குள்ளே இந்த கன்னோட புல்லட்டு அப்படின்னு சொல்லலாம் இதை. எஸ், புல்லட்டு தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன், மறந்து போச்சு. ஏன்னா அந்த கேம் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அந்த வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து நாய்ஸாக இருந்துச்சுன்னா என்னை வந்து தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த சைடு வந்து ஒரு டெலிஃபோன் மாதிரி இருக்கும். அது வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. சரி, என்னன்றது கட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தேன், இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே ரேடியோ இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேப் இல்லாமா? ஓகே, இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போனோம்னா ரேடியோ ஆன் ஆகும். எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அங்கே ஒரு பிளேட் இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். ரேடியோ ஆன் ஆகிடுச்சு. இது வந்து திறக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ராடு மாதிரி ஒன்று தேவைப்படும். அது இருந்தால் தான் திறக்க முடியும். அதாவது அந்த கட்டிங் பிளேடு, அது வந்து செயின் கட்டர் அது இருந்தால் மட்டும் தான் திறக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்கொயர் கீ அப்படின்ற மாதிரி ஒரு கீ தேவைப்படுது. பட் அது என்கிட்ட இல்லை. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே தான் அந்த ஸ்கொயர் கீ தேவைப்படுது. பட் எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து பேரை பார்த்தோம்னா டக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேய் எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க நிறையா பேருக்கு தெரியாது. எப்படி ப்ரோ பேயை வர வைக்கணும்னு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு வந்துட்டிங்கன்னா, இந்த ரூமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கிறேன். ஓகே, ஒரு மெடிசன் வேறு ஒன்று கிடச்சிடுச்சா? ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருங்க, இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கா? இந்த ஃபோட்டோக்கிட்ட போலீஸ் பேட்ச் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பேட்ச் வந்து எடுத்திங்கன்னா உங்கள் பேய் வந்து ஓப்பன் ஆகிரும்னா வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேயை வந்து சமாதி பண்ணலாம். அதனால் சவுண்டு கேட்டதுனால தான் நான் வந்து டக்குன்னு ஒழிஞ்சிட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளை அடித்து அப்புறம் டங்கிடக்கிற ஆக்கிட்டு சரி அப்படியே நைஸாக வெளியே போய் பார்த்தா அந்த நிற்கிது பார்த்தீங்களா. நம்மளை பார்த்தோன்னே ஒரு கோரஸ் குவா குவா குவா, என்னால் கத்த முடியல, சரி மன்னிச்சுக்கோங்க. அது எப்படி கற்றுதுன்றத என்னால் கத்தி காமிக்க முடியல. சரி, இப்போ வந்து பேய் வந்து ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகே, இப்போ வந்து பேய் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு. நான் சொல்லலை, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ். அதோட ஸ்டெப் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர்டாக கேட்குது நம்மளுக்கு. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்பவே கிளியராக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு அது போனதுக்கப்புறம் நைஸாக கீழே வந்துட்டு சரி இங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஓகே, ஒரு இது கிடச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த அந்த வீடியோவில் வந்து படித்து காமிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஆனால் அந்த பார்ட்னே சொல்ல முடியாது, ஏன்னா வந்து சரியாக வந்து விளாட்ல. ஓகே, எங்கிட்ட வர்றா, ஆனால் எங்கிட்ட வர்றான்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, ஐயோ உடச்சி விட்டோம். ஓகே, ஒழிஞ்சுக்குவோம்.
எங்கிட்ட ஆளக்கானா எங்கிட்ட வருதுன்னு தெரியலையே காய்ஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் என்னை வந்து அப்பப்போ பயன்படுத்தும். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஓகே, மறக்காமல் இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்போ தானே நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அந்த இடத்துல டிவி ஆன் ஆயிடுச்சு. இது என்னடா கருமாந்திர இளவு அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, இப்போ நீங்கள் எப்படியும் பார்த்துருச்சு. இப்போ வருது பார்த்தீங்களா, நம்மளை பார்த்துட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளை பார்த்துட்டு தான் வருது. சூப்பர், நம்ம ஓடிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதோட தேர்ட் பார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறேன். ஏன்னா தேர்டு பார்ட்டுக்கு நிறையா பேர் வந்து வெயிட்டிங். அதாவது இந்த இடத்துல தான் அந்த பேட்ச் வந்து கொடுக்கணும். ஓகே, பேட்ச் வந்து கொடுத்துட்டோம்னா இங்கே தான் வந்து நம்ம கன் ரெடி பண்ணுற பெரிய ப்ளேஸு. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் இங்கே வச்சிடறோம். ஆனால் வந்து ஒன்று மட்டும் என்கிட்ட இல்லை. ஓகே, அதை தேடணும். அது எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. சரி, அந்த பேய் வரதுக்குள்ளே கிடக்குன்னு தேடணும். என்னடா அது, அப்போ அது என்னதுடா அப்படின்னு நானும் யோசித்தேன் ஒரு 5 நிமிஷம். சரி, இப்போ வந்து நம்ம அந்த வந்துருச்சு. மாட்டிக்கினா. ஓகே, நம்மளை பார்த்துருச்சு. எப்படியும் நாய் வந்து ஏதாவது அட்டாக் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா குலைக்க தான் செய்யுது தவிர வந்து நோ அட்டாக்கு. ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஓகே, ஒளிஞ்சிட்டோம்னா அது பார்த்துட்டு போயிடும். அது பார்க்கும்போதே நம்ம ஒளிஞ்சா கூட அது வந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்குது நம்மளை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைஃப் இருக்குது. எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அது வந்து அதுக்கப்புறமேட்டு எல்லோவாக மாறும். அதுக்கப்புறமேட்டு ரெட்டாக மாறும்போது நம்மளுக்கு மெடிசன் தேவைப்படும். அது வந்து நான் காமிக்கிறேன். எப்படியும் அடி வாங்க தான் போகிறோம், அதனால் காமிக்கிறேன். ஓகே, அது அங்கே நின்றுச்சு. சரி, நின்றுக்கும். இங்கிட்டு வந்து பார்த்தா இங்கிட்டு இல்லை. ஓகே, அப்போ எங்கிட்டா போச்சு அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. என்னைய பார்த்தோன்னே கத்திச்சு. சரி, நம்ம ஓடுறா சாமி கையில் அருவா எடுத்துட்டு ஓடுறான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளும் இங்கிட்டு வந்துடுச்சு. ஓ ஐயோ, ஓடுன்ட்டு எப்படியோ ஒரு ஓட்டத்தை பிடிச்சி இங்கிட்ட ஒழிகிறதுக்கு இடம் இருக்கும் பார்த்தா தேவையில்லாமல் இதுக்குள்ளே பூந்துட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே சந்தில் பாதை இல்லை. வசமாக மாட்டேன். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக என்னை அடிக்கும். அடிக்காதா. ஓஹோ, இதை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அது வந்து வர்றதுக்கு ரொம்ப பொறுமையாச்சு, ரொம்ப டைம் எடுத்து வந்துச்சா, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சு விட்ருப்பேன். ஓகே, ரிட்டன் ஃபர்ஸ்ட்டில் இருந்து ஸ்டார்டிங். அதாவது இப்போ நம்ம அடி வாங்கிட்டோம். இப்போ வந்து அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். எல்லோ கலரில் அந்த மாதிரி இருக்கும். நான் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து மாறிடுச்சு. ஓகே, இப்போ ரிட்டன் வந்து மேலே போகலாமா, கீழே போகலாமா? அந்த ஸ்கொயர் கீ எங்கே யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து ரவுண்டு கீ அப்படின்ற மாதிரி இருக்குது. ரவுண்டு கீ எங்கே கேஷ் யூஸ் பண்ண முடியும்? ஓகே, நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிடச்சி. சரி, இங்கே வர வச்சுட்டு நம்ம அந்த சைடாக போய் மேலே ஏறிடுவோம். மேலே போனால் ஏதாவது வந்து நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் வந்து நினச்சிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே அது வந்து அப்படியே அங்கிட்டு இறங்கிடுச்சு. சரி அப்படின்னு பார்த்தா இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமே நைஸ் அப்படி மேலே ஏறிட்டு விறுன்னு நல்ல வேலை காய்ச்சி. இது வந்து கிராணி கேம் மாதிரி வந்து இந்த ஃப்ரேமெல்லாம் தட்டி விட்டா வந்து கீழே விழுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, இங்கேயும் அதே தான் அந்த செயின் கட்டர் வந்து தேவைப்படுது. இந்த ரூமில் ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி நானும் தேடி பார்க்க போகிறேன். டோரை சாத்து. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வச்சது இங்கே தான் அந்த வால் மாதிரி வந்து வந்தது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்டை போட்டுட்டு நான் வந்து இந்த சைடு போய் இந்த சைட்லேருந்து இங்கிட்டு வந்து நின்று இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு, அங்கிட்டு போயிச்சா போகலான்னு. பார்த்தீங்களா என்ன ஃபாஸ்ட்டில் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நேரத்துக்கு. நான் அங்கிட்ட போட்ட அடுத்த செகண்ட் அங்கே வந்து நின்றுருந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து கன்று ரெடி, ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நானும் ரெடி. ஓகே, இப்போ அடியை மட்டும் பாருங்கள், இடி மாதிரி கொடுக்கலாம். ஓகே, சரி, நம்ம சேனலில் இப்போ யாராவது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் நான் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அது யூஸுன்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறது. பார்த்திங்கன்னா யூஸுன்னு கொடுத்துட்டோம்னா மேலே ஓடிக்கிட்டு இருந்த அந்த எல்லோ கலர் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ அப்படின்ற டிஎன்ஏவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே தான் நிற்கிது போட்டதில்.
ஓ! என்னம்மா கத்துது பார்த்தீங்களா? ஓகே அப்படியே மறைஞ்சிருச்சு. சூப்பர். கத்தியும் போயிடுச்சு. ஓகே. மேலே ஓடுற அந்த டிஎன்ஏ எல்லோ கலர் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். இப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்துச்சு. சாரி, இப்போ நம்ம வந்து கன் ரெடி பண்ணியாச்சு. அப்போ எல்லா டைமும் சுடலாம் அப்படின்னு சுட்டு பார்த்தா சுட முடியல. அது ஏன்னு தெரில. ஒரு தடவை நான் அது வந்தால் மட்டும்தான் சுட முடியுமோ அப்படின்னு நினச்சேன். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அந்த பேப்பர் என்னன்னு தெரில. சரி, இங்கே வந்து ஒரு இது இருந்தது, அதையும் பார்த்து வச்சுக்கிட்டேன். நான் தேவைப்படுங்க. அவளை வந்து திசை திருப்புறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது. ஓகே, இதோட கதை என்னன்னு உங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லவே இல்லைல்ல. இப்போ சொல்கிறேன். இதோட கதை, அதாவது இதோட இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுதுன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பம், எப்படி சொல்கிறது, ஒரு இவனுக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், கிட்டத்தட்ட 2 பேர் இருந்திருக்காங்க. ஒய்ஃப் பையன் கரெக்டாக தான் இருக்கணும். ஒய்ஃப் பையனா இல்லை பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. ஒய்ஃபு பையன் அப்படின்னு தெரில கைஸ், என்னன்னு தெரில. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்திருக்கு. அது வந்து ஒரு எப்படியும் வந்து வளர்ந்து ஒரு 9th அப்படி அந்த ரேஞ்சு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசு வந்து இருக்கும். இல்லைனா வந்து ஒரு 10 வயசு 15 வயசு 13 வயசு 12 வயசு அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அந்த குழந்தை. இதாவது இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஓகே என்னடா வளருது. சரி, இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் மேனு. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேரையுமே யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது தெரியலை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வந்து சுச்சுவேஷன் வந்து நடக்குது. இந்த பேய் யார் என்ன ஒன்றும் புரியலை. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த இதை வந்து செக்கிங் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த இடம் தெரியுது. இதனோட இங்கே என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் புரியுது இவனுக்கு. அப்போ தான் யோசிக்கிறான், சரி இந்த வீட்டில் தான் என்னமோ இருக்குது, அப்போ எப்படி என் ஃபேமிலி செத்துச்சு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் ஒரு புதுராகவே இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்குது. இந்த விதத்தில் நியூஸ் பேப்பர் வந்து நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். அந்த படித்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும். அதை மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் வந்து இதெல்லாம் படிச்சிருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் இதே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரொம்ப அந்த கன்று இதெல்லாம் வந்து நான் போனதே இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கொஞ்சம் பயமோடு தான் விளாண்டேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயம்லாம் இல்லை. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ கூட அவன் வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நின்று வளைஞ்சு போயிட்டே இருந்திருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடு வந்து எதுக்காக கொடுப்பேன், எதையாவது கட் பண்ணுறதுக்கு அறுக்கிறதுக்கு தான். முக்கியமாக எங்கள் வீட்டிலலாம் நான் பிளேடு யூஸ் பண்ணுறதுனா ஏதாவது பாக்ஸ் இதுதான் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். பட் அதே மாதிரி இதுலேயே ஏதாவது இருக்குமா அப்படின்ற பார்த்தேன். போது தான் தெரிஞ்சது நிறையா பாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தா ஒரு பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அது வெட்டுது. சரி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தா என்னமோ ஒரு ரவுண்டான வந்து கிடச்சிச்சு. அதை வந்து கெடிகாரத்துக்கெலாம் மாட்டுற மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. அது ஆரம்பத்துலேருந்து எங்கே யூஸ் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமேட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் காய்ஸ். சோஃபா என்னால் முடியலைப்பா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பாத்ரூம்லலாம் போய் ஒரு இடத்தையும் விடலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேடி பார்த்தேன். ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஏதாச்சும் ஒரு க்ளூவாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க லூஸ் மாதிரி கொடுக்கணும்னு முட்டாள் கிடையாது. அதனால் சரி நம்மளும் தேடி பார்க்கலாமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா தேடி பார்த்துட்டே இருக்கேன். பேசி எனக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு பேசுவோம், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்லாம் எழுதியிருந்தது. இங்கே ஸ்டெப் சவுண்ட், இங்கே ஏதாவது இதுக்கு க்ளூ இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. பட் ஆனால் என்னன்னு தெரில. முடியல கைஸ். அதுக்கப்புறமேட்டு ஒரு யோசித்தேன், இங்கே என்ன இதுக்கு இந்த ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் எழுதி எவ்வளோ நேரம் தங்கைசி யோசிக்கிறது. இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு என்னமோ ஒரு கேக்குத்தனமாக வந்து இப்போ நம்மளை குழப்புறதுக்காக பண்ணியிருக்கானுங்க. அந்த கடைசி வரைக்கும் எனக்கு தெரில இங்கே ஏதாவது க்ளூ இருக்குமோ. நான் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவேன், இந்த ரூமில் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்தேன். ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க, எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பானுங்க, எப்படியாவது வச்சுருப்பானுங்க அப்படின்ட்டு இந்த டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு தேடி பார்த்தேன். எதுவுமே கிடச்ச பாடு இல்லை கைஸ். ஏன்னா எல்லாம் அதாவது இவனுங்க வந்து பார்த்திங்களா, நாய் வேறு அவனை வந்து பயன்படுத்துது நம்மளை. சரி, இந்த இடத்துல சூட்கேஸ் இருந்தது, இது எதுக்காகணும்னு தெரில. பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்குது. பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா, அது எப்படி எடுக்கிறது, அதில் தான் பாஸ்வேர்டு இருக்கணும். அதை வந்து ஏதாவது கொக்கி இல்லை கம்பியை விட்டு எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு யோசித்தேன், சரி ஏதாவது கம்பி இல்லைனா ஏதாவது கயிறு இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா நம்ம வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஓகே,
இப்போ வந்து ஸ்டெப் சவுண்ட் இங்கே இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரையும் வந்திருக்கு. பட் ஆனால் அது வந்து எங்கே யூஸ் பண்ணோன்னு தெரில. ஓகே, இங்கேருந்து இங்கே வரையும் போயிருக்கு. பட் அது எதுக்கு? என்னமோ யாரோ நடக்கிற சவுண்டு எனக்கு வந்து கேட்குது. என்னமோ ஒன்று சரியா இல்லை. மேலே வந்துட்டாளா? வரல. இருங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். கிட்ட வர பார்த்து. ஓகே, இங்கே நம்ம இருக்குது. இதையும் படிச்சுட்டேன். படித்ததா காமிக்கிறானுங்க மட்டாக இருக்கு. படித்ததான் அவனு ஒன்றும் ஆஹா, இதுதானாடா? எப்பா நாயே, உன்னை ஏன்டா கூட கூப்பிட்டான்? நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன். இது வந்து என்னைய போட்டுக்கிட்டு உசுர எடுக்குது. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. பட் ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோவா இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும். இங்கேயே இருந்துருவோமா? ரவுண்டுக்கு இது ரெண்டு மட்டும் எனக்கு எங்கேயும் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இந்த டாக் ஃபுட்டு 3 கொடுத்து வச்சுருக்கோம். கிறுக்கு மெண்டல் பயவுலாம் எதுக்குடா இதுக்கு இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கீங்க? இதை வச்சு நான் என்ன டாக்குக்கு இன்னும் சாப்பாடாக போட முடியும்? இதுக்கு சாப்பாடு போடுற மாதிரி எதுவும் இல்லை இதில். நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்கேன். ஓகே, இது வரைக்கும் வரல. அது இப்போ தான் நான் நோட் பண்ணேன். இந்த சைடு எதுக்கு? இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும் போல். ஓகே, இந்த அன்வீலும் இங்கே தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம பிளாக். ஓ ஐயோ, வரமா நீ காய்ஸ்? ஸ்டெக் ஆயிடுச்சு காய்ஸ். பின்னாடி வர முடியல காய்ஸ். திரும்புது காய்ஸ். ஐயோயோ, இந்த மாதிரி நான் அப்போயே பார்த்துட்டேன். சரி விடுங்க. இங்கே என்ன இருக்குது? இதான் சொல்லலை பார்த்தீங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அவள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா போலீஸு கன்று வச்சுருந்தாரு. அவள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, ஃபோட்டோ மட்டும் கழுத்தில் மாட்டி இருந்தது. அவள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து இருந்தது. சரி, இது எதுக்கு இவ்வளோ தூரம் வச்சுருக்கானுங்க? இதுக்கு முன்னாடி பக்கமாக தான் இருந்தது. இது ஸ்கொயர் கீ. இந்த ஸ்கொயர் கீ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்போவே. இந்த ஸ்கொயர் கீ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். ஓகே, அங்கே அண்டர் கிரவுண்டுக்கு சீக்கிரம் போகும். இப்போ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஹாலில் போட்டுருங்கோ. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்கோ. ஓகே, இப்போ திறப்போம். ஓகே, என்ன கைஸ், ரத்தம் வருது ஊர்லேருந்து. என்ன எவ்வளோ ரேட்டாக இருக்குது கைஸ்? இங்கே பேய் வரும் போல். ஒளியறதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்கோம் கைஸ். லாக் ஆகிடுச்சு கைஸ். உள்ளே கூட்டு லாக் பண்ணிட்டாங்க. இங்கே என்னமோ இருக்குது. அந்த ராடு, அந்த செயின், இது வந்து அந்த இது எடுக்கிறதுக்காக. என்ன கஷ்டம்? டே பயன்படுத்தாதீங்கடா. மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச வரைக்கும் நல்லது. ஓகே, இப்போ இது நாயா? எஸ், நம்ம பொண்ணு தான் இது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பொண்ணு நம்மளுக்கு எதுவும் பண்ணாது, ஹெல்ப்பு தான் பண்ணுமே தவிர இது வந்து நம்மளுக்கு டேஞ்சர்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே எப்படி ரத்தம் வருது? டவுட்டாக இருக்கே. அநேகமாக பைப்பில் இருந்து ரத்தம் வருதுன்னா அங்கே நம்ம இந்த டேங்கில் ஏதோ செத்து கிடக்கு. அதனால தான் ரத்தம் வந்து பலன்னு ஊற்றுது. ஓகே, டோர் தரலாம். நாய் வேறு நிற்கிது கைஸ், பயமாக இருக்குது அது வேறு பார்க்க. சுபா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக மேலே போவோம். இந்நேரத்துக்கு வந்துருப்பாளா? இது வந்து எனக்கு தெரியாமல் போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராணி கேம் மாதிரி வந்து டைம் முடிஞ்சோன்னு வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து அப்படி எதுவும் இல்லை, இன்னும் வரல. அதான் நினச்சா தான் எனக்கு பெருமையாக இருக்குது. அவள் போயிட்டா போல், அவ்வளோதான் போல் கேமு. ஓகே, இந்த இடத்துல அந்த இது ஒரு ஆடு யூஸ் பண்ண முடியுமா? அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின், ரோப் மாதிரி இருக்க செயின். அதான் நம்ம கழுத்துக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த வெள்ளி செயின்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கைஸ் இது. ஆனால் அது வெள்ளி செயின்லாம் கிடையாது, சாதாரண ஒரு இரும்பு செயின், அவ்வளோதான். அந்த வெள்ளி செயின் எப்படி இருக்கும் கழுத்தில் போடுறதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, இந்த சைடில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நான் வந்து படிக்கவே இல்லை டோட்டலாக. ஏன்னா அது மறந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். சைடில் என்ன ப்ரோ போட்டிருக்கு அப்படின்னு இன்னுமே தெரில ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். அதாவது அந்த ரூமுக்குள்ளே போகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த டிஎன்ஏ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது கீழே வந்து பார்த்தீங்களா வந்துருச்சா, அந்த டிஎன்ஏ மாதிரி இருக்கிறது இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா இதை நைஸாக வந்து எடுக்கணும், யூஸ் போட்டோம்னா அது வந்து வந்துருச்சு.
இப்போ வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது வந்து என்ன பாஸ்வேர்டு, மொட்டைக்கட்டியாக பாஸ்வேர்டு அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன காய்ஸ் போடுவோம், என்ன காய்ஸ் இவனுங்க மொட்டைக்கட்டியாக பாஸ்வேர்டுனா என்ன பாஸ்வேர்டு, நம்பர் ஏதாவது சொன்னாங்களா? சரி வாங்க இப்போ போய் அந்த சூட்கேஸ் வந்து பார்ப்போம். சூட்கேஸ் ஐ எம் கம்மிங். ஓகே, இந்த சைடு போய் லெஃப்ட். ஆஹா காய்ஸ், இது என்ன இடம்? இது என்ன காய்ஸ் இடம்? ஆமத்து இவ்வளோ நேரம் தெரியல, இது எப்படி தெரிஞ்சிச்சு? இப்போ டவுட், இன்னமும் ஒரு டவுட் இருக்குது. சரி, இதை வந்து ஓப்பன் பண்ணால் அந்த ராடு மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. சரி, அப்படின்னா ராடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு ராடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். அதாவது இந்த கீழே போடுறது. இப்போ நான் காமிக்கிற பாருங்க, இந்த சைடு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா திறந்து பார்ப்போம். இவங்கள்ட்ட சத்தியம் அது பாட்டுக்கு வந்துட போகுது, பயமாக இருக்கிறது வேறு. தூக்கி போட்டு காய்ஸ் உடச்சி விட்டேன். ஓகே, இப்போ இந்த அண்டர் கிரவுண்டில் போக முடியல காய்ஸ் உள்ள. வேற திறந்தா காய்ஸ் வந்துருச்சு காய்ஸ். அது நான் சொன்னேன் காய்ஸ், அப்போவே சொன்னேண்ணா, வந்துருச்சு காய்ஸ். அது இந்தா சொல்லலை வந்துச்சா? அது வந்து டோரை திறந்த அடுத்த செகண்ட் வந்து வந்திங்கன்னா வந்துருச்சு. என்னையும் பிடிச்சிருச்சு. என்ன கற்றுது சை. ஓகே, அடித்து போட்டுருச்சு. அவ்வளோதான் அந்த கேம் ப்ளே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நம்ம வந்து அது இது யூஸ் பண்ண பார்த்திங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வந்து தேவைப்படுது. மெடிசன் அது எங்கே போய் தேடுறது? இந்த இடத்துல வேறு வெளியே போடுறானுங்க, வண்டி போடுது, என்ன ப்ரோ நாய்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சாரி காய்ஸ், என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி உட்காந்து பேசுகிறேன். பட் இதுலேயுமே கேட்குது, நான் என்ன பண்ணுறது காய்ஸ்? 2 சைடுமே ரோடு, 2 சைடுக்கும் நடுவில் உட்காந்துட்ருக்கேன். ஓகே, அது முக்கியம் இல்லை. இதை நீ பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். சம்திங் பார்த்துருச்சு, அடி வாங்கிடுவோம். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது, அடி வாங்கிடலாம். அப்போ தானே உங்களுக்கு அந்த ரெட் கலர் டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிக்க முடியும். அதுக்காகத்தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் டிஎன்ஏ அப்படின்ற ஒரு இதை பார்ப்பீங்கோ. பார்க்கலாமா? ஓகே, 3வது டிஎன்ஏ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸோடு அப்படியே நிற்கிது. சரி, ரொம்ப எனக்கு தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கான். ஓகே, டைம் வந்து 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன டைம்? ரயில்வே டைம். ஒரு கரும்பும் புரியலை. சரி, அப்படியே நைஸாக வந்துட்டு இங்கே வந்து இதை வந்து திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது? சரி, இந்த கேம் ப்ளேவை இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.